ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்க பாடம் 5ல் இருக்க கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கணக்கு எண் 26. ஆல்ரெடி 25வது சம் வரை பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 26வது கணக்கு. ஸோ லாப நட்டங்களை கணக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, லாப நட்டங்கள் சமமாக பகிர்ந்து கொள்ளும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போன கணக்குலலாம் பார்த்திங்கன்னா 3:1 3:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சமமாக பகிர்ந்து கொள்ளும். அப்போது என்ன லாபம் வருதோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா சரி பாதியாக பிரிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் வந்தால் கூட 2 பேரும் பாதி பாதி எடுத்துப்பாங்க. 500 அதுதான் சமமாக பகிர்ந்து கொள்ளும் ஜேம்ஸ் மற்றும் ஜஸ்டினா அவர்களின் இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. பொறுப்புகளில் முதல் கொடுத்துருக்காங்க கடனிந்தோர். ஸோ இந்த காப்பு நிதி இதை மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல் கணக்கில் பிரித்து போடுவோம். காப்பு நிதி, பொது காப்பு, தொழிலாளர் ஈட்டு நிதி, அப்புறம் லாபம் இல்லை நட்டம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் என்ன பண்ணணும்னா பிரித்து போடணும். ஸோ இங்கே வெறும் காப்பு நிதி மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேற்கூறிய நாளில் பாலன் என்பவரை எதிர்கால லாபத்தில் 1/5 லாப பங்கிற்கு பின்வரும் அடிப்படையில் கூட்டாளியாக சேர்த்தனர். ஸோ அடுத்து பாலன் ஸோ புதுசாக வர கூட்டாளியோட பேர் என்ன அப்படின்னா பாலன். அவர் எவ்வளோ முதல் கொண்டு வராரு? 25,000. ஓகே, நற்பெயர் அவருடைய பங்காக 10,000 ரொக்கமாக கொண்டு வந்தார். ஸோ என்ன பார்க்குறோமோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்டு சரியா. நற்பெயரில் அவருடைய பங்காக 10,000 ரூபாய் மதிப்பிடுறாங்க. அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொக்கமாக கொண்டுட்டு வராரு. ஓகே, ஸோ போன சம்மில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நற்பெயர்னு மதிப்பிட்டாங்க. பட் ஆனால் அவர் என்ன பண்ணலை, நற்பெயருக்கு என்ன ரொக்கம் கொண்டு வரல. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொக்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகேவா, போன கணக்கில் நற்பெயர் மதிப்பிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, ரொக்கம்ன்ற ஒன்று எடுத்துகிட்டு வரல. இதில் ரொக்கம் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுதான் இந்த கணக்குக்கும் போன கணக்குக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ சொத்துக்கள் கீழ்கண்டவாறு மதிப்பிடப்பட்டன. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் என்ன வரும், எங்கே வரும் அப்படின்னா இந்த 3rd பாயிண்டில் ஃபுல்லாக எல்லாமே மறுமதிப்பீட்டு கணக்கு. ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டிடம் 80,000, கடனாளி 18,000, சரக்கிருப்பு 33,000. ஸோ அப்போ இதை நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்கிறதுல செக் பண்ணணும். கட்டிடம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 70,000 இருக்குது. அப்போ சம்மில் 80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ மதிப்பு ஏறி இருக்குது. சரக்கிருப்பு அங்கே 33,000 கொடுத்துருந்தாங்க, இங்கே 30,000 தான் இருக்குது. ஸோ 3,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதிகமாகிருக்கு. அப்போ போடணும். அடுத்து பாருங்கள், கடனாளி 18,000 கொடுத்தாங்க, இங்கே 18,000 தான் இருக்குது. அப்போ அது என்னது, சொத்தின் மதிப்பு குறைக்கப்படுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுமதிப்பீட்டு கணக்கு போட போகிறோம். கூட்டாளிகளோட முதல் கணக்கு, அப்புறம் இருப்பு நிலை குறிப்பு. ஸோ வாங்க சம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது மறுமதிப்பீட்டு கணக்கு. ஸோ பாருங்கள், மறுமதிப்பீட்டு கணக்கு. ஸோ மறுமதிப்பீட்டு கணக்கில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கட்டிடம் பாக்ஸ்குள்ளே 70,000 இருந்துச்சு. நமக்கு இங்கே கொடுத்த வேல்யூ 80,000. அப்போ மதிப்பு உயர்ந்திருக்கு. சொத்தின் மதிப்பு உயர்ந்தால் நம்ம வரவு பக்கம் எழுதணும். எவ்வளோ உயர்ந்திருக்கு? 70,000 மைனஸ் 80,000 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ வரவு பக்கம் 10,000. அடுத்து சரக்கிருப்பும் பாக்ஸ்குள்ளே 30,000 இருக்குது. நமக்கு அங்கே பாக்ஸ்க்கு வெளியில் அங்கே பாயிண்டில் கொடுத்தது 33,000. அப்போ 3,000 அதிகமாகிருக்கு. ஸோ சொத்தின் மதிப்பு அதிகரித்தால் வரவு பக்கம் போடணும். ஸோ வரவு பக்கம் போட்டாச்சு. அதே மாதிரி கடனாளிகள் 18,000 கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே 20,000 இருக்குது. அப்போ சொத்தின் மதிப்பு கம்மி ஆகுது. ஸோ அதை பற்று பக்கம் போடணும் 2,000. ஸோ பேலன்ஸ் இங்கே 13,000 இருக்குது. இங்கே நம்ம கண்டுபிடிச்சது 2,000 தான். அப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11,000. இந்த 11,000 டைரெக்டாக அப்படியே போட்டுறக்கூடாது, 2 கூட்டாளிக்கும் சமமாக கொடுக்கணும். ஸோ 11,000 2 பேருக்கும் ஒன்று போல் கொடுக்கணும் அப்படின்னும் போது டிவைடட் 2
போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 5500 ரூபாய். ஸோ 2 பேருக்கும் சமமாக கொடுத்தா 5500 5500 கொடுத்தா 11000 வந்துடும். ஸோ அவ்வளோதான் மறுமதிப்பீடு. ஸோ இதில் நமக்கு பற்று பக்கம் அதிகமாக வரவு பக்கம் அதிகமாக இருந்து பற்று பக்கம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது மறுமதிப்பீட்டு லாபம். சரியா? ஸோ அப்போ மறுமதிப்பீட்டு லாபம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டாளிகளோட முதல். ஸோ இருப்பு கீக்கோ அப்படின்னும் போது நமக்கு சம்மில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இல்லையா, முதல் 40,000 50,000. ஓகே, அது போடணும். ஸோ போட்டதுக்கப்புறம் வங்கி கணக்கு அப்படின்னு போட்டு பாலன் கொண்டு வந்த முதல். அடுத்து நற்பெயர். நற்பெயர் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ரொக்கம் கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ ரூபா? 10,000 ரூபாய். ஸோ அந்த 10,000த்தை பழைய கூட்டாளிகள் 2 பேரும் சமமாக பிரிக்கணும். அப்போ 10,000 ரூபாயில் பாதி பாதியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது 2 பேரும் 5,000 5,000 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இவர் பணம் கொண்டு வந்திருக்கிறாரு. போன கணக்கில் அவர் பணம் கொண்டு வரல அப்படின்றதுனால நம்ம ஆப்போசிட் சைடான இந்த பக்கம் போட்டிருந்தோம் பாருங்கள். 25வது கணக்கில் நற்பெயர் அவர் கொண்டுட்டு வரலை. ஓகே, அதனால் இந்த பக்கம் 2 பேருக்கும் 5,000 3,000 2,000 போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகுமாரோட கணக்கில் கழித்து காட்டியிருப்போம். ஏன் அப்படின்னா இவர் பணம் கொண்டுட்டு வரல. பட் ஆனால் இந்த சம்மில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 10,000 கொண்டு வராரு. ஸோ அப்படின்னால நம்ம டைரெக்டாக அந்த 5,000 5,000 போடணும். இந்த பக்கம் என்ன பண்ண தேவையில்லை, கழித்து காட்ட தேவையில்லை. ஏன் அப்படின்னா அவர் ரொக்கம் கொண்டுட்டு வந்துட்டார். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கழிக்க தேவையில்லை. ஒரு சைடு மட்டும் போட்டால் போதும். சரியா? இதுதான் போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் உள்ள வித்தியாசம். நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸில் காப்பு நிதின்ற வேர்டு பார்த்தோம். ஸோ இந்த காப்பு நிதியை நம்ம என்ன பண்ணணும், பிரித்து போடணும். 15,000ல் பாதி 7,500. ஸோ 7,500 7,500. நெக்ஸ்ட்டு நம்ம சம்பளம் கண்டுபிடிச்சா மறுமதிப்பீட்டு லாபம். ஸோ அதை போட்டு கூட்ட போகிறோம். இந்த பக்கம் எதுவுமே இல்லை அப்படின்னும் போது டைரெக்டாக அப்படியே ஆன்சர் எடுத்து எழுதி இருப்பு கீயின்னு போட போகிறேன். ஸோ இந்த இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கூட்டாளிகளோட முதல் கணக்காக காட்ட போகிறோம். ஸோ இதை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வங்கி கணக்குன்னு ஒன்று புதுசாக போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா வங்கி கணக்கு ஆல்ரெடி வங்கி ரொக்கம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவர் கொண்டு வந்த முதலை எடுத்துகிட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நற்பெயர் வேற கொண்டுட்டு வராரு இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இருப்பு கீக்கோ அப்படின்றது வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய 15,000 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வங்கி ரொக்கம் 15,000. அதை தான் என்ன எழுதியிருக்காங்கன்னா இருப்பு கீக்கோ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து பாலனோட முதல் கணக்கு. பாலன் கொண்டு வரக்கூடிய முதல் 25,000. நெக்ஸ்ட்டு வந்து ஜேம்ஸ்க்கும் ஜெஸ்டினாக்கும் 5,000 5,000 இங்கே நற்பெயர் கொடுத்தாரு இல்லையா, அந்த இதை எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 50,000 இருக்குது. அப்போ நம்ம வங்கி ரொக்கம் போட்டு இருப்புநிலை குறிப்பில் இந்த 50,000த்தை அப்படியே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது இருப்புநிலை குறிப்பு. ஸோ பாருங்கள், இருப்புநிலை குறிப்பில் நம்ம கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் ஜெஸ்டினா பாலன் இவங்க 3 பேரோட முதல். அதுக்கப்புறம் பாக்ஸில் கடனீந்தோர் மட்டும் இருந்துச்சு, அதை போட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கட்டிடத்தின் மதிப்பு உயர்ந்தது 10,000 ரூபாய். ஸோ அவுட்டர் காலம் 80,000. அடுத்து சரக்கிருப்பு மதிப்பு அதிகமாச்சு 30,000 + 3,000 33,000. கடனாளிகள் மதிப்பு குறைக்கப்பட்டது. ஸோ அப்போ 20,000ல் 2,000த்தை கழித்து அவுட்டர் காலம் 18,000. அடுத்து நம்ம வங்கியில் வந்து நம்ம கால்குலேஷன் போட்டோம் இல்லையா, வங்கியில் இருக்கக்கூடிய ரொக்கம் ஆல்ரெடி 15,000 ப்ளஸ் பாலன் கொண்டு வந்த முதல் ப்ளஸ் அவர் கொண்டு வந்த நற்பெயர். ஸோ மொத்தமாக கூட்டினா 50,000 ரூபாய் வரும். அடுத்து சம்மில் இருக்கக்கூடிய முன்கூட்டி செலுத்திய காப்பீடு, இதை எடுத்து எழுதுனா நமக்கு டோட்டல் போட்டோன்னா என்ன பண்ணிடும், ஆன்சர் வந்துடும். Hope you all understand. Thank you for watching. Keep supporting. Share your friends ma. Thank you.